இச்சபோட் சினிமாவில் இந்த இப்படி ரொம்ப நஷ்டம் வந்து பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ஓட இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டி வந்து நடந்தது. ஸோ அந்த மார்னிங் ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னார். மார்னிங் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, யாராவது 2 பேரை சூஸ் பண்ணி யார் பவுன்ஸ் பேக் பண்ணுறாங்க இந்த கேமில் யூஸ்வலாக என்ன நடந்தாலும் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை வந்து தினேஷ் சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதுக்கு முன்னாடி வந்து விசித்ரா பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. தினேஷ் சொல்லும் போது வந்து விசித்ராவை வந்து குத்துற மாதிரியே வந்து அவர் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார். இங்கே வந்து யார் வந்து ரொம்ப ஆர்கானிக்காக வந்து கேமராவுக்கு நடிக்காமல் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் நான் பார்ப்பேன். வேணுன்ட்டே ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அதில் பவுன்ஸ் பேக் ஆகிறத நான் பவுன்ஸ் பேக்காகவே வந்து நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். அந்த விஷயத்தை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிச்சனில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து எடுக்கிறாங்க விசித்ரா. ஸோ அந்த விஷயத்த சொல்லிவிட்டு வந்து நீங்கள் ஏன் எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரியே யோசிக்கிறீங்க, உங்கள் பர்சனல் லைஃபே வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி தான் நீங்கள் யோசிக்கிறீங்க போல், எல்லாமே வந்து உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு சுச்சுவேஷன்னால் வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக புரியல. ஸோ அவங்க பர்சனல் லைஃப்பில் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கு, நீங்கள் அந்த மாதிரி நினச்சி தான் எல்லாத்தையுமே நீங்கள் அந்த மாதிரி சந்தேகப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்டில் வந்து எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. அடிக்கடி வந்து அவங்க பர்சனல் லைஃப்பை வந்து விசித்ரா டச் பண்ணுறது வந்து எந்த விதத்தில் எடுத்துக்கிறது தெரியல. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்கிறாங்க திரும்பவுமே. ஏன்னா அவங்க லைஃப்பில் வந்து நீங்கள் எல்லாமே வந்து ஒரு இப்போது நீங்கள் பண்ணுறது எல்லாமே எப்படி நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, இங்கே எல்லோரும் பண்ணுறது நாடகம் தான், எல்லாம் ஸ்கிரிப்டு தான், மக்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையே உங்களுக்கு வந்து சுத்தமாக போயிடுச்சு உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயத்தினால அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க லைஃப்னு சொல்லி பர்சனல் லைஃப்பை பற்றியே வந்து நிறைய இடங்களில் வந்து தினேஷை பற்றி வந்து பேசிட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ தினேஷ் வந்து அதுக்கெல்லாம் கோவப்படல. பட் அவங்க வந்துட்டு அப்படி நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் தான் நான் எப்படி இந்த வீட்டுக்கு வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக தான் வந்து அவர் பேசிகிட்டு இருந்தார். ஸோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே அந்த ஒரு கிளாஷ் வந்து போயிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தினேஷ் வந்து விசித்ராவை எங்கே பார்த்தாலும் ஏதாவது பேசிகிட்டே இருக்கிறது உண்மையிலே நம்ம பார்க்குறோம். ஏன் இவர் பாட்டி பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். விசித்ரா எங்கேயுமே வந்து பேசுகிறதில்ல. பட் அவங்க பேசுனா பர்சனல் லைஃப் எடுத்து பேசிடுறாங்க. அது வந்து ரொம்ப பேடாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் 2 பேருக்குள்ளே இந்த ஒரு சண்டையை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.